அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிலிருந்து விலகுவதாக அதிபர் ஜோ பைடன் அறிவித்ததால் அவருக்கு பதிலாக ஜனநாயக கட்சியின் சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரும் துணை அதிபருமான கமலா ஹாரிஸ் களமிறங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதிபர் பதவிக்கான போட்டியிலிருந்து விலகுவதாக அதிபர் ஜோ பைடன் அறிவித்த பிறகு ஜனநாயக கட்சி சார்பில் ஆளுநர்கள், எம்பிக்கள் உள்பட கட்சியில் செல்வாக்கு மிகுந்தவர்கள் துணை அதிபரான கமலா ஹாரிஸுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். அதாவது ஜனநாயக கட்சி வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான போட்டியில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற 1979 பிரதிநிதிகளின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அதைவிட அதிகமான ஆதரவு கமலா ஹாரிஸுக்கு இருப்பதாக தெரிகிறது. இதற்கிடையே இப்சோ என்ற ஆய்வு நிறுவனத்துடன் இணைந்து ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் குடியரசுக் கட்சியின் ட்ரம்பை விட கமலா ஹாரிஸுக்கு கூடுதலாக ஆதரவு கிடைத்துள்ளது. அதாவது கமலா ஹாரிஸுக்கு 44% பேரும் ட்ரம்புக்கு 42% பேரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். கமலா ஹாரிஸின் தாயார் ஷியாமலா சென்னையைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.